ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட டிஎன்ஆர்டி, அதாவது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்துக்கும் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளே ஒரு குறிப்பிடமாக நிறைய மாவட்டத்துக்கான வேக்கன்சிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து டிஎன்ஆர்டியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 24 வேக்கன்சிஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், அப்புறம் ரெக்கார்ட் கிளர்க். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 21 வேக்கன்சியும், நைட் வாட்ச்மேனுக்கு ஒரு 2 வேக்கன்சியும், ரெக்கார்ட் கிளர்க்குக்கு ஒரு வேக்கன்சியும் சேர்த்து மொத்தமாக 24 வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுவே நீங்கள் ஒரு ரெக்கார்ட் கிளர்க்கு வந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும். அதுவே நீங்கள் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு தமிழில் ரீட் அண்ட் ரைட், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலே வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்கீங்க. இந்த வேலையோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு 3 காப்பியாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் ஒன்று தான், ஆனால் அதோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் 3 தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 30 வயசு வரைக்கும் அதிகபட்ச ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 வயசு வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி, எஸ்சிஏ இல்லாட்டி திருமணமாய் கணவனை இழந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அது என்னது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த வேலையோட சம்பளத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 24,700 50,000 வரைக்கும் தராங்க. அதுவே நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 24,700 50,000 வரைக்கும் தராங்க. ரெக்கார்ட் கிளர்க்குக்கு மட்டும் 24,900 ஆரம்பித்து 50,400 வரைக்கும் இதுக்கான சம்பளமாக இவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷனுக்கு எந்த ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு நேரடி டெஸ்ட்டும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி உங்களை மெரிட் லிஸ்ட்டில் தான் அவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்டர்வியூ மட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்சைட் த டிபார்ட்மெண்ட்டில் தான் நடக்கும், அதுவும் உங்கள் மாவட்டத்திலே தான் நடக்கும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டாக எடுத்து ஃபில் பண்ணி அதில் கேட்டிருக்க உங்கள் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி கீழே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே கிளியராக இருக்குது. ஸோ நானும் ஒரு டைம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதை நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் மற்றும் உதவியாளர், மாவட்ட ஆட்சியரக வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், திண்டுக்கல். பின்கோடு வந்துட்டு 624005. இந்த அட்ரஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது நேராக கொண்டு போய் ஆஃபீஸ்லேயே நீங்கள் போய் கொடுக்கணும். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி கொடுத்ததுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு 7/1/2021 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி 18ஆம் தேதி வரைக்குமே இதுக்கான லாஸ்ட் டேட்டாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போவே போய் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ 18/1/2020 அப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட அப்ளிகேஷனை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த வேலையை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கிளியராக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோவை ஒரு சின்ன லைக் போட்டு போங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல அப்படின்னா என்னோட மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் மெயில் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். இல்லை இது இன்னும் ஏதாச்சும் கிளியராக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட இன்னும் கிளியராக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இல்லை இதை விட எனக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷார்ட்டாகவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். இந்த வேலையை பற்றி உங்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து யாருக்காச்சும் தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவியாக கூட இது இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய் மக்களே. கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ பை பாய்.